ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் ஒயிட் கிரேவி செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் 4 ஸ்டெப் தான். இந்த மட்டன் கிரேவி எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்புல வச்சிடலாம். 3/4 கிலோ மட்டன் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மேலே வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இப்போ 5 விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி வெந்துருக்கும் பார்க்கலாம். மட்டன் நல்லா சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னாக்க மிளகாத்தூள், உப்பு ரொம்ப கம்மியா போடணும். ஏன்னா அப்பதான் நல்லா நம்மளுக்கு ஒயிட் கலர்ல கிடைக்கும். சும்மா ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஏன்னா பச்சை மிளகா காரம் தான் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். 1/2 மூடி தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. முந்திரி இல்லைனாக்கா நம்ம பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சின்னு வந்துடலாம். முந்திரி போட்டோம்னாக்கா இன்னும் நல்லா கிரீமியா, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம கொதிச்சு அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர்லாம் போகும். இப்போ நம்ம தாளிச்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிட்டோம். தாளிச்சு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டாங்க. காயம் கொட்டிட்டு நல்லா செவந்து வச்சு இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை உப்பு மேலே வச்சு போட்டிடலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படின்னா கொதிக்கல 2 நிமிஷம் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி இறக்கி வேண்டியது. இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தாளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சொன்னாலாம் தெரியாது, செய்து நீங்க சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் இதோட டேஸ்ட் தெரியும். இதில் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். சிம்பிள் 4 ஸ்டெப் மட்டன் கிரேவி ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.